கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 14:36, மேத்யூ 14:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அதாவது ஒரு விசுவாசத்தினால நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தினுடைய ஒரு கிளைமேக்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லை அதனுடைய ஒரு சிறப்பான காரியம். இது என்ன காட்டுதுன்னா, எப்படி ஒருத்தர் ஒரு டெஸ்பரேட்டாக எனக்கு கர்த்தர் தேவை என்று சொல்லும்போது அங்கே தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் காண முடியக்கூடிய காரியத்தை காட்டக்கூடியதாக. இப்போ முதலாவது அங்கே என்ன பண்ணாங்க, தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்து they begged him. அவங்ககிட்ட என்ன பிச்சை கேட்பது போல. அப்போ என்ன காட்டுகிறது, ஒரு மனத்தாழ்மையும் அதே சமயத்தில் எங்களுக்கு வேண்டுங்கிற ஒரு அர்ஜென்சி, எனக்கு இப்போ நீங்கள் வேணும், எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன, எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடியதாக. என்ன, அவங்க டிமாண்ட் பண்ணல, மாறாக என்ன பண்ணுறாங்க, வேண்டும் என்று கேட்பது போல. அவங்க என்ன கேட்குறாங்க, அதாவது மத்தேயு 9வது அதிகாரம் 20, 22, 20லேருந்து 22 உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே அவர் தம்மிடத்திலிருந்து வல்லமை போனதை பார்க்கிறாரு. இப்போ அந்த சகோதரியினுடைய செய்தி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால் இப்போ என்ன கேட்குறாங்க, எப்படியாவது நாங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும். என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த வஸ்திர தொங்கலை தொட்டால் குணமாகும் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 15வது அதிகாரம் 38, 39வது வசனத்தில் சொல்லும்போது என்னென்னா, கர்த்தருடைய கட்டளை என்ன சொல்லுது, அதாவது அந்த வஸ்திர தொங்கல் என்று சொல்வது தேவனை தொடக்கூடிய, தேவனோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அந்த வஸ்திர தொங்கலை தொட்டுட்டா நான் தேவனோடு இசைந்து விடவிடும், தேவனோட இணைந்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள உண்டாகுது. அது என்ன உண்டாகுது, அந்த சகோதரனுடைய சத்தத்தை கேட்டு இவங்க அது மேலே விசுவாசம் வைத்து நான் எப்படியாவது அந்த வஸ்திர தொட்டா போதும்னு சொல்லி. அடுத்து என்ன பார்க்குறோம், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். என்ன இது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செலக்டிவாக கொஞ்சம் பேரை மட்டும் குணப்படுத்தலை. இங்கே என்ன பண்ணார், கெனரசேத் பகுதியில் எல்லாரும் யாரெல்லாம் தொட்டாங்களோ அது பூரா அவர்கள் எல்லோரும் விடுதலை பெறக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இதில் ஒரு ஒரு ட்ராமா போல் போய் இது சொல்லக்கூடிய ஒரு காரியம் மாத்திரம் இல்லை. ஏன்னா எப்படியாவது போய் வஸ்திரத்தை தொடணும் அப்படின்னு எல்லாம் ட்ராமா பண்ணி போய் தொடணும் இல்லை. என்னென்னா, நீங்கள் தேவனோடு எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கர்த்தர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையும் ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமும் உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா வேண்டும்னு சொல்லி நீங்கள் இப்போ நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கமாண்ட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டளை இடக்கூடியது. இப்போ நிறைய பேர் அப்படி கர்த்தருக்கே கட்டளை இடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அவங்க எப்படி அவங்ககிட்ட அவர்கிட்ட அவங்க பிச்சை கேட்பது போல் மனத்தாழ்மையோடு தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எப்படியாவது நாங்கள் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட மாட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை, இந்த காலத்தில் இருக்கிற போதர் மாதிரி பவுன்சர்ஸை வச்சுக்கல, தங்களை பெற முடியாதபடி. அவர் என்ன, யாராக இருந்தாலும் தன்னை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கக்கூடியவராய். என்னென்னா, நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு சாதாரண மனுஷனும் போய் பார்க்கக்கூடியதா பேசக்கூடியதா இருந்ததோ, அதுபோல் நம்மளும் எல்லாரையும் லெகுவாக தொடர்பில் இருக்கக்கூடியதா தொடக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு மக்களா. பட் இங்கே என்னென்னா, அவர்கள் வஸ்திரத்தை தொட்டாங்க. ஆவிக்குரிய முறையில் நீங்கள் கர்த்தரை எப்படி தொட முடியும்? வேத வசனத்தின் அடிப்படையில், உங்களுடைய ஜபத்தில், ஆராதனையில், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சில காரியங்களில். அப்போ என்னென்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே போவதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்ன? விசுவாசம்.
அப்ப என்னன்னா, இந்த மக்கள் இயேசு கிறிஸ்து தங்கள்ட்ட வரணுங்கிறத காட்டிலும், மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துட்ட வந்து எப்படியாவது நாங்க தொடணும்னு சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்துல, அந்த விசுவாசத்துல அவர்கள் செய்த காரியம் என்ன? மற்றவர்களை கொண்டு வந்தாங்க. இந்த பிணியாளிகளும் அவங்களோட வந்தாங்க. எப்படியாவது தொடணும்னு சொல்லி தொட்டாங்க. அப்ப அந்த தொடும்போது என்ன பண்ணுகிறது? அது அவருடைய விசுவாசத்தையும், நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதா. அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் பிரியப்படுத்த முடியாது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமா ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு ஆண்டவரே, லெட் அவங்க உங்ககிட்ட வரும்போது அவர்களுடைய தேவைகளை எங்கள் தேவன் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதன்படி இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.